ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு priyahobby சேனல். இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையினுடைய பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த கொத்தமல்லி இலையில் வந்துட்டு கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த கொத்தமல்லி இலையை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எலும்புகள் வலுப்படுறதுக்காகவும் ரத்த சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள் கொண்டு வரதுக்கும் வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லி இலையை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து இந்த கொத்தமல்லி இலை யூஸ் பண்ணலாம். இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு செரிமானம் அதிகமாக அடையிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம டெய்லியும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ரசத்தில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி இலை இல்லாமல் யார் வீட்லேயும் வந்து ரசமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பெனிஃபிஷியலான ஒரு பிளான்ட்டு. இந்த கொத்தமல்லி இலையை வச்சு நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிள் டிப் தான். ஆனால் முக்கியமாக வந்து நான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் சொல்கிறதுக்காக தான் வந்து நான் இதை ஷேர் பண்ணேன். இந்த கொத்தமல்லி தண்டுகள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் கட் பண்ணிக்கலாம். அந்த தண்டு வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கீழ்ப்பாகம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்கிட்ட அது அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து குழம்புக்கு, சட்னி இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தண்டில் இருந்த இலை, மல்லி, விதை இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதுங்க. இந்த தண்டை வந்து அந்த வேர்கிட்ட வந்து கட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த வேர் வந்து நீங்கள் நட்டி வச்சிங்க அப்படின்னா அது வளரும். ஆனால் ஒரு சில ரகத்தை பொறுத்து இருக்குது. நாட்டு மல்லி இந்த மாதிரி ஹைப்ரிட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விளையும்னு கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் விதையை வந்து மண்ணில் விதைச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மல்லி இலையை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து காட்டியிருக்கேன். இதை வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த அழுகி போன இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய மல்லியாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக கட் பண்ணி நான் வச்சிடறேன். அந்த பாக்ஸில் வச்சுட்டு அந்த பாக்ஸ் சைஸ்க்கு வச்சுட்டு மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ இது வந்து நான் ஒரு பேப்பர் வச்சு நான் காட்டியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாமே வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டிங்கன்னா நிறையா நம்மளுக்கு கொத்தமல்லி இலையை வந்து சீக்கிரம் கட் பண்ணிடலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் பார்க்கலாங்க. இந்த டிப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு இதுங்க. இந்த டிப் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு அந்த இட்லி மூடியில் வந்துட்டு இட்லி ஊற்றுற அந்த மூடியில் வந்துட்டு அது மேலே அந்த ஒரு தேங்காய் வந்து கவுத்தி வச்சுட்டு எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தை மூட்டை மாதிரி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷம் நான் வந்து இது பண்ணுங்க. அதாவது கேஸில் வச்சு இந்த மாதிரி 10 நிமிஷம் வந்து வேக விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மூடியில் இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கலர் ஃபுல்லாக அந்த ஆவி தண்ணியில் வந்து பட்டு அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி பாத்திரத்தில் வச்ச தண்ணி எல்லாமே வந்து கலர் ஃபுல்லாக மாறிடுச்சு, டார்க் கலராக மாறிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம இப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த தேங்காய் எப்படி வந்து உருண்டையாக அப்படியே வருதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நைஃப் தேவை. இந்த கத்தி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த தேங்காய் தோன்ற கத்தி இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த தேங்காயை வந்து நம்ம வந்து சரவ வேண்டியதில்லை. ஸோ சரவாமையே வந்துட்டு உங்களுக்கு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிடுறாங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பூ ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ அதுதான் நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் வந்து உங்களுக்கு டேஸ்டெல்லாம் வந்து மாறவே இல்லை, நல்லாவே டேஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம நார்மலாக தேங்காய் உடைச்சி நம்ம சமையல் பண்ணுவோம் இல்லையா, அந்த தேங்காய் டேஸ்ட்டே தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தோன்றதுக்கு அந்த தேங்காய் வந்து எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ஓரங்களில் மட்டும் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விடுங்க, அந்த தேங்காய் வந்து மேலே வர்றதுக்காக.
இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த தேங்காய் வந்து மேலே வந்துடுச்சு. நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கன்றுக்குட்டி, அதுக்கப்புறம் சேவல் இதெல்லாமே கத்துங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேக்ரவுண்டு இது நாய்ஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், புகை கூட போகுது, அந்தளவுக்கு ஆவி பறக்குது அந்த தேங்காயில். ஸோ சூப்பராக வந்திருக்குங்க, அருமையாக வந்திருக்கு. அந்த தேங்காயினுடைய அந்த இந்த இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த தேங்காயில் ஒட்டிகிட்டு இருக்கிறதோடவே வந்துடுச்சு. அந்த தேங்காய் மூடியில் ஒட்டிகிட்டு இருக்கிறதோடவே வந்துடுச்சு. ஸோ அதை மட்டும் நம்ம மேலே அந்த தோலை மட்டும் சீவிக்கலாம். ரொம்ப சீவ வேண்டியன்னு அவசியம் கிடையாது. அந்த லைட்டாக வந்து அந்த சறுக்கு மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்து அந்த தேங்காய் மூடியில் மட்டும் லைட்டாக அந்த நைஃப் வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு லைட்டாக அந்த ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்ததுனால உங்களுக்கு அதிகமாக வெந்திருக்காது. ஆனால் டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணும்போது, கத்தியில் நீங்கள் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகுது, உங்களுக்கு சீக்கிரம் உடையும் செய்யாது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இந்த நைஃப் வச்சு நான் இது பண்ணேன். ஸோ ரொம்பவே அழகாக, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைஃப் வச்சு பாருங்கள் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பூ ரெடி. ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு தேங்காய் பூ ரெடி. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு 2 days அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க, நம்ம நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டீ தூளில் வந்துட்டு என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலான டீ தூள். இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 4 ஏலக்காய் அதை வந்து நல்லா தட்டி அதுக்குள்ளே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டீ தூளை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறப்போ, நம்ம டீ போடுறப்போ உங்களுக்கு அந்த ஏலக்காய் ஸ்மெல்லோட ரொம்ப மணமாக இருக்கும் உங்களுக்கு டீ. அதுக்காக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் 5ல் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ரொம்ப அவசரமாக உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த சுண்டல் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து சுடு தண்ணி நல்லா வந்து காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதில் வந்து அந்த சுண்டல், நீங்கள் கருப்பு சுண்டல் போடலாம், இந்த வெள்ளை சுண்டல் போடலாம். இதெல்லாம் வந்து ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக ஊற வச்சிடலாம். சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். அதுக்கு அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மைதா மாவு, கடலை மாவு இல்லை எண்ணெய் பேக்கெட் எல்லாமே வந்து உடச்சிட்டு பாதி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து ஒரு தனித்தனி கண்டெய்னரில் போட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுருவோம். ஸோ அது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நைஃப் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்துல இந்த நைஃப் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு ஓப்பனாக இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு மாவு வந்து கொட்டாது. ஸோ இதை நீங்கள் எப்பவும் போல் பேக்கெட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.